பெருமக்களே, ரசூலினுடைய தீர்ப்பிலே ஒரு குறை சொன்னதுக்காக ஒரு ஹதீஸ் எப்படி சுட்டிக்காட்டுகிறது என்பதை நீங்க பாருங்க. சையதுனா அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸினுடைய நம்பர் 3610. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த காலம், அது யுத்தம் முடிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மத்தியில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். கனிமத்து பொருட்களை ரசூல் பங்கிடுறாங்க. அப்ப துல் ஹுவைஸிரா பனி தமீம் கோத்திரத்தை சார்ந்த துல் ஹுவைஸிராங்கற ஒருத்தன் வர்றான். அவன் சொன்னா, யா ரசூலல்லாஹ் இஅதில் நீதமா பங்கு வைங்க. யாரை பார்த்து சொல்றான்? இஅதில் யா ரசூலல்லாஹ் நீதமாக நீங்க பங்கு வையுங்க என்று அவன் சொல்றான். அவனுடைய வாரிசு இவன் கரெக்டா இருக்கான் பாருங்க. நீங்க நூல் பிடிச்சு பாருங்க, கொஞ்சமும் கோணாது. அந்த வாரிசுக்கு தகுதியானவனாக இவன் வந்திருக்கிறான். ஃபகால வைலக் வமை யஅதில் இதா லம் அஅதில், நான் நீதம் செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் நீதம் செய்வது யார்? நானே நீதம் செய்யலன்னா இந்த உலகத்துல வேற யாருப்பா நீதம் செய்ய முடியும்? நான் அப்படி நீதம் செய்யவில்லை என்றால் கத் ஹிப்த வ ஹஸிர்த இதா லம் குன்னா, நீ நஷ்டத்துக்குள்ளாக ஆகி இழப்புக்குள்ளாக ஆகி விடுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே என்ன விட்டுருங்க, எனக்கு உத்தரவு தாங்க, நான் இவர தலையை வெட்டிடுறேன் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டுருங்க உமரே, அவரை வெட்ட வேணாம். ஃப இன்னலஹு அஸ்ஹாபா, அவருக்குண்டு சில பரம்பரை அசஹாபுகள் வர இருக்கிறான். அவங்க எப்படி தெரியுமா? தொழுவாங்க, ஓதுவாங்க, குர்ஆனை ரொம்ப அழகா ஓதுவாங்க. ஈமானுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. தொழுவாங்க, ஓதுவாங்க, இன்னும் அப்படி சொல்லல. அதை விட தெளிவாக சொல்வதாக இருந்தால் உங்களுடைய தொழுகை அவர்களுடைய தொழுகையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்க தொழுகை அற்பமா போயிடும். அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா குர்ஆன் எல்லாம் ஓதுவாங்க, ஈமானுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வர வேண்டி இருக்குது, விட்டுருங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஈமானை பாதுகாப்பது ஒரு பெரும் ஜிஹாத் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அருமையான பெருமக்களே, சரி, இது ஹதீஸ் விஷயமாக இப்படி இருக்கிறதுன்னா நபியினுடைய தீர்ப்பை குறித்து வல்லவனாம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நாயகமே, உங்கள் இறைவன், உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக, அல்லாஹ் தம் மேல சத்தியம் செய்யறது எப்படி சொல்றான்? உங்கள் இறைவனின் மீது சத்தியமாக, நபியை முற்படுத்தி உங்கள் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லி உங்களிடத்துல பிரச்சனைகளை கொண்டு வந்து தங்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் முன் வைத்து அதுல நீங்க தீர்ப்பு வழங்குறீங்க. அந்த தீர்ப்பை அவர்கள் சரியாக மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் அதை பொருந்திக் கொள்ளாமல் அவர்கள் இருந்தால் அவர்கள் மோமீன்கள் அல்ல. இப்ப இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ரசூல் தீர்ப்பு செஞ்சாங்க, எடுத்துக்கலாம் போயிடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோமீன்களாக நீங்க ஆகிடக் கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா இருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்? சரி, அது போகட்டும். இந்த வசனத்துக்கு அவர் என்ன அர்த்தம் அவர் தர்ஜுமால எழுதியிருக்காங்க பாருங்க. தர்ஜுமானு கூட அவர் சொல்லல, குர்ஆன்டே பேர் வச்சிருக்கிறார். உலகத்துல வேற எதுவுமே குர்ஆன் இல்ல, அது ஒண்ணுதான் குர்ஆன். அவர் என்ன பேர் அவர் விளக்கம் சொல்றாரு? 304வது பக்கத்துல அது இருக்குது. சூரத்து நிசா 65வது வசனம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவன் மேல் ஆணையாக அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் உம்மை நீதிபதியாக ஏற்ற பின்னர் நீர் வழங்கிய தீர்ப்பில் தமக்குள் அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக கட்டுப்படும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். மூமீன்கள் அல்ல. அவரது தர்ஜுமால மூமீன்கள் அல்ல, காயல்பட்டணம் மேடையில சுய பரிசோதனையில மூமீன்கள். அப்படியா? ரெட்ட நாக்கா அல்லது கை ஒன்று எழுதுது நான் ஒன்று சொல்லுதா? நபியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை தவறு வரலாம். நான பஷரும் என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? ரொம்ப கவனமா இருங்க. நீங்க சொல்லக்கூடிய ஆதாரங்களை வைத்து நான் தீர்ப்பு வழங்கிடுவேன். நான் கேட்கிறதை வைத்து, நான் அறிந்ததை வைத்து அல்ல. அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? அஸ்மா, நான் என்ன கேட்கிறேனோ அதை வச்சு நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குறேன். அப்படித்தான் தீர்ப்பு